அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தேய்பிறை அஷ்டமி வராகி வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும். இந்த 3 பொருள் சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும், பணம் கைகளில் சேரும். இன்று இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்க. தேய்பிறை அஷ்டமி என்று வராகி வழிபாடு மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு நமக்கு செய்வதனால் நமக்கு பிரச்சனைகள் தீரும், கடன் தொல்லைகள் நீங்கும் மற்றும் பண வரவு அதிகரிக்கும். இந்த பண வரவிற்காக நம்ம ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வராகி வழிபாடு செய்பவர்கள் வராகி நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க, அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி அல்லது தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு வராகி படத்திற்கு செவரளி பூக்களோ அல்லது உங்கள் கைகளில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்துக்கோங்க. வைத்துட்டு ஓம் அஷ்டவராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 8 முறை சொல்லிக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம பண வரவிற்காக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு கிண்ணம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா, பச்சரிசியை பரப்பிக்கோங்க. பச்சரிசியை பரப்பிட்டு 1 ரூபாய் நாணயம் 8 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பச்சரிசியில் வச்சுடுங்க. ரவுண்டாகவும் வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வைக்கலாம். அதாவது நீங்கள் பச்சரிசி தட்டில் வச்சு அப்படியே நடுவில் கூட நீங்கள் அந்த நாணயத்தை குமிச்சு வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வட்டமாக வைக்கலாம். அந்த பச்சரிசியில் ஒவ்வொரு நாணயம் வைக்க வேண்டும். ஓம் அஷ்டவராகியே பணம் சேர வேண்டும் தாய் அப்படிங்கிறத நினச்சிட்டு உங்களுக்கு நல்ல செல்வம் சேரணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் அந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுடுங்க. வராகிமனை நினச்சிட்டே செல்வம் சேர வேண்டும், செல்வம் சேர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு 8 முறை சொல்லி 8 1 ரூபாய் நாணயம் 8 நாணயத்தை வச்சுடுங்க. வைத்துட்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் அல்லது நீங்கள் சாதாரணமாக இல்லத்தில் இருக்கிற மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அந்த 1 ரூபாய் நாணயத்து மேலே வச்சுடுங்க. இந்த 3 பொருள் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். பச்சரிசி, 1 ரூபாய் நாணயம், மஞ்சள். இந்த 3 பொருள் மிகவும் முக்கியம். இந்த 3 பொருள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதற்கப்புறம் இன்றைக்கி மிக சிறப்பான நாள் இல்லையா, கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா நமக்கு. அதனால் பண வரவு அதிகரிக்க கொடுக்கக்கூடியது துளசி இலை. துளசி இலை நீங்கள் கொஞ்சம் வச்சுருங்க. வைத்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வைத்து இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அனுதினமும் உங்களுக்கு கைக்கு பணம் சேர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த பச்சரிசி நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, எவ்வளோ நாட்கள் வேணுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அந்த பச்சரிசி நமக்கு அந்த தூசி படியும் பார்த்திங்களா, அது வரை இருக்கட்டும். ஒரு 2 வாரம் அல்லது 1 வாரம் வரை நமக்கு இருக்கட்டும். வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாள் எடுத்து அந்த அரிசி பறவைகளுக்கு போட்டுருங்க. அந்த மஞ்சளை இப்போ விரலி மஞ்சள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னு பிரச்சனை இல்லை. அந்த நாணயம் 1 ரூபாய் நாணயம் 8 நாணயத்தை எடுத்து நீங்கள் ஒரு துணியில், மஞ்சள் துணியிலோ அல்லது சிவப்பு நிற துணியில் முடிச்சு வச்சு உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. ஏலக்காய் சேர்த்து தான் ஒரு வாரம் அல்லது 9 நாள் வரை இந்த பரிகாரம் அப்படியே இருக்கட்டும். உங்கள் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்திலோ அல்லது ஒரு தாம்பாளத்தட்டிலோ வைத்து வச்சுடுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரம். கட்டாயமாக செய்து பாருங்கள். தினம் உங்களுக்கு பணம் சேரும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வராகி வழிபாடு செய்யாத பக்தர்கள் கூட நீங்கள் செய்து பாருங்கள். அன்னையை நான் மனசில் ரொம்ப நேசிப்பேன் அப்படி இருப்பவர்கள் கூட அன்னையை நினைத்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இருப்பதால் நெய்வேத்தியம் நீங்கள் எல்லாமே சிறப்பாக வச்சுருப்பீங்க பூஜையில். அதனால் உங்களால் எப்படி முடியுதோ அப்படி சிம்பிளாக எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே செய்துக்கோங்க. ஒருவேளை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்கிறீங்க, ஏன்னா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இருப்பதனால் எல்லாருமே மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்து முடித்தாலும் நீங்கள் 8 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து உங்களுடைய லக்ஷ்மி படமோ அல்லது வராகியம்மன் படமோ இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடி வச்சுடுங்க. இப்போ வராகியம்மன் படம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடியோ அல்லது பெருமாள் படத்திற்கு முன்னாடியோ நீங்கள் வச்சுடுங்க. நல்ல ஒரு பணம் உங்களுக்கு நிச்சயமாக சேரும், கை நிறைய சேரும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், நல்ல பலனை பெறுங்க. இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். கோகுலாஷ்டமி இருக்குது, ப்ளஸ் கிருத்திகை இருக்குது மற்றும் தேய்பிறை அஷ்டமி இருக்குது. அதாவது வராகி வழிபாடு செய்யலாம். காலபைரவருக்கு மிகவும் உகந்த நாள். காலபைரவரை வழிபாடு செய்வது நமக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு நோய் நொடியில் அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அது சரியாக போயிடும். மற்றும் நமக்கு கடன் தொல்லை இருந்தாலும் சரியாக போயிடும். தொழில் ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கனாலும் பைரவரை வழிபாடு செய்யும்போது அத்தனையும் உங்களுக்கு சரியாகும்.
இந்த நாளன்று பைரவர் கூறினால் மற்றும் கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து மாலை நேரத்தில் பூஜை செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் வந்து முருகனுக்கு உரிய நாள், மறந்துடாதீங்க. கோகுலாஷ்டமி, கிருத்திகை ப்ளஸ் தேய்பிறை அஷ்டமி, வராகியம்மனை வழிபாடு செய்யலாம். கால பைரவருக்கும் உரிய தினமான இந்த தினத்தன்று உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகின் பற்றிய தகவல், பூஜை தகவல், முருகன் பற்றிய தகவல் அனைத்தும் தகவலுமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.